இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்றைய இறைவார்த்தை மார்க்கு அதிகாரம் 1 7-11 வரை நற்செய்தி வாசகத்தில் யோவானின் திருமுழுக்கு இயேசுவின் திருமுழுக்கை பற்றி தியானிக்கிறோம். யோவானின் திருமுழுக்கு புதிய திருமுழுக்கு அல்ல, மாறாக தொடக்க காலத்தில் யூத முறைமைப்படி திருச்சடங்குகளுக்கு செல்லும் போதும் ஜெபக்கூடத்திற்கு செல்லும் முன்பும் தம்மை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்துதான் யோவான் தண்ணீரினால் திருமுழுக்கு கொடுக்கிறார். திருமுழுக்கு என்பது தூய்மையின் அடையாளம் மட்டுமல்ல, மனம் வருந்துதல் மற்றும் மன்னிப்பின் அடையாளம். திருமுழுக்கு என்பது எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் மனமாற்றம் என்பதை பற்றி பேசினார். அந்த மனமாற்றத்தை தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்றும், வாழ்வாக்க வேண்டுமானால் நமக்கு சக்தி தேவை. அந்த சக்தி தான் இயேசு. அவர் நம்மோடு பயணிக்க வேண்டும். யோர்தான் நதியில் இயேசு திருமுழுக்கு பெறுகிறார். யோசுவா இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி சென்ற யோர்தான் நதி ஒரு பக்கம் பஞ்சம், வறண்ட பகுதி, பசி, பட்டினி, மறுபக்கம் பாலும் தேனும் பொழியும் வாக்களிக்கப்பட்ட தேசம். உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் தண்ணீரில் கால்பட்ட உடனே தண்ணீர் இரண்டாக பிரிந்தது. அந்த உடன்படிக்கை தான் இயேசு. நம் வாழ்வின் நதியில் வறண்ட பகுதியில் பல நேரங்களில் துன்பம், துயரம், வேதனை, நோய்கள், கைவிடப்பட்ட நிலையில் தவிர்த்து நிற்கின்றோம். நதியை கடந்து சென்றால் மறுபக்கம் மகிழ்ச்சி, நிலையான வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்று இயேசு கூறுகிறார். புதிய வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் தூய ஆவி நமக்கு வேண்டும். இயேசு ஏன் திருமுழுக்கு பெற்றார்? அவரை தூய்மையாக்கி கொள்ளவா? இல்லை, நம்முடைய பாவங்களை போக்க அவர் சிலுவை பாடுகளை ஏற்றார். நாம் இயேசுவின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் தூய ஆவியானவரின் துணையை நாட வேண்டும். ஆவியானவர் எங்கு இருக்கின்றாரோ அங்கு விடுதலை உண்டு. தூய ஆவியானவர் நம்மில் வரும்பொழுது நம்மை தூய்மைப்படுத்துவார். எல்லா தீய வழிகளிலிருந்தும் விடுதலை கொடுப்பார். இயேசு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுத்தார். இயேசுவை போல வாழ வேண்டுமானால் தூய ஆவியானவர் துணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தந்தை இயேசுவை பார்த்து, நீரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்றார். நாம் எப்படி இருக்கின்றோம்? உலகிலே நாம் நல்ல பெயர் எடுத்து பதவி, பட்டம், பெருமையோடு உலகில் வாழ நினைக்கின்றோமா? அல்லது இன்று இறைவன் நம்மை பார்த்து யூ ஆர் மை பெலவட் சன், யூ ஆர் மை பெலவட் டாட்டர் என்று அழைக்கின்ற அளவுக்கு வாழ்கின்றோமா? இறைவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டுமானால் தூய ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவரின் துணையை பெற நாம் முயற்சி செய்வோம், சிந்திப்போம்.